கேரட் கீர் இல்லைன்னா கேரட் பாயசம் செய்கிறதுக்கு நான் ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது நம்ம கழுவி இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுப்பு பற்ற வச்சு உங்களுக்கு தேவைப்பட்ட அடிகரமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நம்ம அந்த கேரட்டை சேர்த்திடலாம். இது கேரட்டு மட்டும் இல்லாமல் வேறு ஒன்று கூட நம்ம சேர்த்து போகிறோம். பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தான். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இருக்கும். பொட்டுக்கடலை நம்ம எதுக்கு சேர்த்தோம், இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் இந்த பாயசம் கொஞ்சம் திக்னஸாக வரும், கொஞ்சம் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். அந்த அதுக்கு தான் நம்ம இந்த பொட்டுக்கடலை சேர்த்துறோம். ஏன்னா இதில் நம்ம ஜவ்வரிசி மற்ற எதுவுமே சேர்த்தலை, கேரட்டு பொட்டுக்கடலை பால், அவ்வளோதான் நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டு பொட்டுக்கடலைலாம் நல்லாவே வெந்துருச்சு. இது நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா க்ரீமியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். நான் தண்ணி அதிகமாக சேர்த்துல, அதுக்குள்ளே இருக்கிற அதே தண்ணி போதும். உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தி நம்ம அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றியிருக்கேன். அந்த பாலில் சுகர் எல்லாம் உங்களுக்கு விருப்பமான எந்த சுகராக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி வேணாலும் நீங்கள் அதிகமாக வேணால் சேர்த்திக்கலாம், கம்மியாக வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் மிதமான இனிப்பு தான் போட்டிருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்குன்னு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பால் கொஞ்சம் கொதிக்கவும் 2 ஏலக்காயை நான் தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த டைமில் நம்மளோட கேரட்டு பொட்டுக்கடலை பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதே நாம் இதில் சேர்த்திடலாம். இது சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக ஒரு அந்த பால் கூட சேரும்போது ஒரு கலர் டெக்ஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இப்போது அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டுடலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும், நல்லா கொதி வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வேணும்னா இப்போ வேணால் நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். நான் கொஞ்சம் சுண்ட வைக்கணும்கோசரம் நான் கொஞ்சம் அடுப்பு சிம்மில் போட்டு சுண்ட வச்சு எடுக்கலான்னு இருக்கேன். அப்போ தான் அது பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக ரொம்ப ரிச்சாக க்ரீமியான ஒரு பாயசமாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எங்கேயோ வேலைக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம இந்த நவராத்திரிக்கு 7 நாள் நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும் கடவுளுக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு இப்படி ஈஸியான பாயசம் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். நமக்கு விருப்பப்பட்ட எந்த பாயசமாக இருந்தாலும் நம்ம கடவுளுக்கு செஞ்சு எடுத்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா அதே வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ கொஞ்சம் கீ ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டு நான் கொஞ்சம் கேஷ்யூ ஃப்ரை பண்ணி அதுக்குள்ளே போட போகிறேன்.